அங்க போய் வேலையை முடிச்சுதான் இந்த இடத்துக்கு வராங்க. அப்போ எல்லாருடைய வேலைகளும் இருந்தாலும் அவங்களுடைய நோக்கம்லாம் ஒண்ணுதான், கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும். சத்தம் வரவே மாட்டேங்குது. கர்த்தருக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும். வாழறது ஒரு வாட்டி தான், அது வாழறது இயேசுக்காக இருக்கட்டும். மாத்திரம் தனக்கு மேல கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவர். எல்லாரும் ஆண்டவரே நீங்க என்கிட்ட பேசணும் ஐயா, நீங்க என்கிட்ட பேசணும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா நீங்க தான் ஆண்டவரே என்கிட்ட பேசணும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். அவருடைய சத்தம் தான் இந்த இடத்துல துணிக்கணும். என்னுடைய வார்த்தை வரும் சொன்னா நான் உங்களை திருப்திப்படுத்தலாம், ஆனா உனக்குள்ள ஒரு விடுதலை இல்லாமல் போய்விடும். நான் இன்னைக்கு கர்த்தர்னு சொன்னா அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது. எத்தனையோ வேலைகளை விட்டுட்டு இன்னைக்கு வந்திருக்கிறதுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான், எப்படியாவது ஒரு கூட்டத்தை திறத்தலை எழுப்பிட வேண்டும். கர்த்தருக்கு ராஜ்யத்தை கட்டுகிறதுக்கு ஒரு கூட்ட வாலிபர்களை எழுப்ப வேண்டும். திறத்தில் ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த பகுதி அசைக்கப்பட வேண்டும். சித்தமாக இயேசுவுக்கு சொந்தமாக வேண்டும். மன்னவா உம் அன்பை நினைத்து பார்க்கிறேன், உம் அன்பை நினைத்து பார்க்கிறேன். மன்னவா உம் அன்பை நினைத்து பார்க்கிறேன், உம் அன்பை நினைத்து பார்க்கிறேன். மன்னவா உம் அன்பை நினைத்து பார்க்கிறேன், உம் அன்பை நினைத்து பார்க்கிறேன். மன்னவா உம் அன்பை நினைத்து பார்க்கிறேன், உம் அன்பை நினைத்து பார்க்கிறேன். மன்னவா உம் அன்பை நினைத்து பார்க்கிறேன். நினைக்கும் போதெல்லாம் உள்ளமெல்லாம் இங்கே ஒருவரையா. உம் அன்பினை நான் நினைக்கும் போதெல்லாம் உள்ளமெல்லாம் இங்கே உறையுதையா. உம் அன்பினை நான் நினைக்கும் போதெல்லாம் உள்ளமெல்லாம் இங்கே உறையுதையா. அன்பினை நான் நினைக்கும் போதெல்லாம் உள்ளமெல்லாம் உறையுதையா. உம் அன்பை நினைத்து பார்க்கிறேன். மன்னவா உம் அன்பை நினைத்து பார்க்கிறேன், உம் அன்பை நினைத்து பார்க்கிறேன். மன்னவா உம் அன்பை நினைத்து பார்க்கிறேன், உம் அன்பை நினைத்து பார்க்கிறேன். மன்னவா உம் அன்பை நினைத்து பார்க்கிறேன், உம் அன்பை நினைத்து பார்க்கிறேன். மன்னவா உம் அன்பை நினைத்து பார்க்கிறேன். அடிக்கப்பட்ட அடிகள் என சாலனே சாமி, கஷ்டப்பட்டது என சொல்றனே நாதா. நன்மை நினைத்து பார்க்க
மேலான நன்மை நோக்கி ஓடுகிறையா ஒப்புக்கொடுக்கிற தகப்பனே எங்களோடு கூட இடைப்படுங்க எங்களை தட்டி எழுப்புங்கப்பா கிராமங்களை சுதந்திரிக்க உங்களுடைய அபிஷேகத்திற்கு இந்த மேல ஊற்றாக எங்களுடைய வாழ்வுகள் எல்லாம் எனக்கு அசையோடு ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த கால வேளையிலும் கூட இந்த கூட்டங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தலைப்பு நீங்கள் பார்த்தீர்களா என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கூட்டங்களுக்கு ஒரு தலைப்பு நாங்கள் ஜெபித்து எல்லா கூட்டங்களுக்கும் மாதந்தோறும் ஒவ்வொரு தலைப்பை வைக்கிறோம். போன மாதத்துல நாங்கள் ஒரு கூட்டம் நடத்தின போது மேலான அன்பு என்கிற தலைப்பில் அந்த கூட்டத்தை நடத்தினோம். இந்த மாதத்துல உன்னால் சாதிக்க முடியும் என்கிற தலைப்புல உங்களோட கூட இன்னைக்கு நாங்கள் இடைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. பார்த்து சொல்லுங்க, உங்களால சாதிக்க முடியும். உங்களால சாதிக்க முடியுமா? நல்லா சாதிக்க உங்களால சாதிக்க முடியும். உங்களால சாதிக்க சாதிக்கிற மாதிரி சொல்லுங்க, உங்களால சாதிக்க முடியும். இயேசுக்காக சாதிக்க போறீங்க. இயேசுக்காக சாதிக்க போறீங்க. உலகத்துக்காக அல்ல. உலகத்துக்காக அல்ல. இயேசுக்காக சாதிக்க போறீங்க. இயேசுக்காக சாதிக்க போறீங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்துல நீங்களும் நானும் பிறந்திருக்கிறது ஏதாவது ஒன்று சாதிக்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. உலகத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு கிரிக்கெட் பிளேயர் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவருடைய வாழ்க்கை